தூங்க போறீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவ ஃபுல்லா கேட்டுட்டு அப்புறம் தூங்குங்க. ஏன் அப்டின்னா, நெறைய சிறப்பான விஷயங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றதுக்கு வச்சிருக்காங்க. மனசுல நெறைய கேள்விகள் ஓடிட்டுருக்கு. எத்தன கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு அதற்கு பதில் கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோட தொடர்ந்து வீடியோவ பாருங்க. இது ஒரு வீடியோ. ஸ்காட்லாண்ட்ல இருக்க ஸ்காட் மான்யூமென்ட் முன்னாடி உட்காந்து உங்களுக்காக இந்த வீடியோ நானு எடுத்துட்டுருக்கேன். இந்த சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவ லைக் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஏன் தெரியுமா? 10 மடங்காக இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு வரக்கூடிய எனர்ஜியை நீங்க கிளைம் பண்றதுக்கு ஒருத்தர்கிட்டயாவது இந்த விஷயத்த நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையிலும் சிறப்பான மாற்றங்கள் வரட்டும். முதல் மெசேஜ் என்ன வருதுன்னு பார்த்தலாமா? உங்களோட கேள்விகளுக்கான பதில். நெறைய ஸ்ட்ரெஸ். நான் சொன்ன மாதிரி கேள்விகள் நெறைய இருக்கு. பதில் தான் கிடைக்கல. துளைந்து போன மாதிரி இருக்கீங்க. தொடர்ந்து இழப்புகள், தொடர்ந்து கஷ்டங்கள் மட்டுமே இருக்கே. அதுக்கு முதல்ல ஒரு பதில் சொல்லுங்க பிரபஞ்சமே அப்படின்னு கேட்டீங்களா? அதனால தான் அந்த கார்டு வந்திருக்கு. எவ்ளோ தான் தாங்குறது? தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி எவ்ளோ இருந்தாலும் தாங்கிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து தொடர்ந்து ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள், தோல்விகள். அப்படியா? பார்த்தலாம் அடுத்த பதில். இழந்திருக்கீங்க. நெறைய விஷயங்கள இழந்திருக்கீங்க. இழக்கக்கூடாத நெறைய விஷயங்கள் இழந்திருக்கீங்க. அது ஸ்பெசிஃபிக்கா குறிப்பா சொல்லணும்னா, ரிலேஷன்ஷிப்லயும், பணம் விஷயத்திலயும் கத்துக்கிட்ட பாடத்தை திரும்ப திரும்ப நல்ல விஷயங்கள் செய்யாம, கத்துக்கிட்ட பாடத்த வச்சு பாடம் ஏற்கனவே கத்துக்கிட்டாச்சு. பட் ஆனா திரும்ப திரும்பவும் அதே தவறுகளை செஞ்சு, என்ன தவறு? நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அளவுக்கு மீறின நம்பிக்கை வைத்து ஏமாந்துட்டே இருந்திருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட மனசுல இருக்க அந்த பாரத்த இப்போ சொல்ல ஆரம்பிங்க. இது ஒரு வீடியோ. ஒரு கலெக்டிவ் எனர்ஜி தான். ஆனாலும் உங்களோட கேள்விகளுக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அதோட பிரதிபலன் தான் இந்த கார்ட்ஸோட மெசேஜ். யாருக்கெல்லாம் பெண்கள் வழியாக இதுவரைக்கும் ஏமாற்றங்கள் இருந்திருக்கு, அதற்கான வழியை தேடிட்டு இருக்கீங்க, விடையை தேடிட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ உங்களுக்கானது தான் நிச்சயமாக. கமெண்ட் செக்ஷன்ல ஹோப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அமைதி அப்படின்னு டைப் பண்ணுங்க தமிழ்ல, அல்லது எதிர்பார்ப்பு அப்படின்னு டைப் பண்ணுங்க. இன்னொரு விஷயமும் நடந்திருக்குமா உங்க வாழ்க்கையில? பெண்கள் ரீதியாக பிரச்சனைகள் மட்டும் இல்ல, சில பெண்கள்னால தான் உங்க வாழ்க்கையில திருப்பு முனையே வந்திருக்கும். சில பெண்கள் உங்களோட வாழ்க்கையின் திருப்பு முனைனா அளவுக்கு அதிகமான அன்பையும் காட்டி, பாசத்தையும் காமிச்சு உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையும் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்கள 20% ஆஃப் த பீப்புளுக்கு நிறைய நன்மைகள் பெண்களால் வந்திருக்கும். 80%, 80% ஆஃப் த மக்களுக்கு சங்கடங்கள் வந்திருக்கு பெண்கள் வழியாக. நீங்க ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்கள் வழியாக உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் வந்திருக்கு. அடுத்த கார்டு பதில் என்னன்னு பார்த்துடலாமா? இந்த உறவை விட்டு கொடுக்கலாமா வேண்டாமா? அல்லது இவங்க நம்ம கிட்ட நிச்சயமாவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்களா? எந்த நம்பிக்கையில இந்த உறவை கண்டினியூ பண்றது? எந்த நம்பிக்கையில இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது இனி தொடர்ந்து? வாழ்க்கையில ஒன்ன விட்டா இன்னொன்னு பிடிக்க முடியாது. 2ம் வேணும். 2ம் 2 கண்ணு மாதிரி. ஒன்ன ஒரு கண்ண குத்த முடியாது இல்லையா? எனக்கு ஒரு கண்ணு போதும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில தான் இப்போ இருக்கீங்க. இதற்கான பதில் என்ன? இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக சரி, இதுல எப்படி தீர்வு என்ன அப்படிங்கிறத கேட்டுடலாம். பிரச்சனை என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு மனசுக்கு இப்போ. யாருனாலலாம் பிரச்சனை வருது அப்படிங்கிறதும் இப்போ உங்களோட மனசுல வந்திருக்கு. தீர்வு என்ன அப்படிங்கிறது தெரியாம தானே இருக்கீங்க. தீர்வு என்ன அப்படிங்கிறத கேட்டுடலாம். முடிவு நீங்க தான் எடுக்கணும். முடிவை எடுக்கக்கூடிய நிறைய சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு, இனியும் வரும். என்ன முடிவு எடுக்கணும்?
எப்படி அது சரியான முடிவா தவறான முடிவான்னு எனக்கு தெரியும்? கண்களை மூடிக்கோங்க. சுவாசத்தின் மீது கவனம் வச்சுட்டு உங்களோட மைண்டில் இப்போ ஒரு மியூசிக் கேட்கும். நான் அதை மட்டும் ஆட் பண்ணிடுறேன். ரா வீடியோவாக இருந்தாலும் அதை மட்டும் நான் ஆட் பண்ணிடுறேன். அந்த மியூசிக் கேட்கும்போது உங்களோட மைண்டில் என்ன ஃப்ளாஷ் ஆகுது? விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ளாஷ் ஆகுது உங்களுக்கு? வெள்ளை கலரில் ஏதாவது ஃப்ளாஷ் ஆகுதா, அல்லது சிகப்பு கலரில் ஏதாவது ஃப்ளாஷ் ஆகுதான்னு பாருங்கள். வெள்ளை நிறத்தில் ஏதாவது தெரியுதா, அல்லது சிகப்பு நிறத்தில் ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள். அந்த மியூசிக் கேட்டு முடிச்சதும் உங்களுக்கு வெள்ளை நிறம் தெரிஞ்சுது அப்படின்னா அது சரியான முடிவு. சிகப்பு நிறம் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆயிருக்கு அப்படின்னா அது தவறான முடிவு. முடிவு என்ன அப்படிங்கிறத அந்த அந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையிலேருந்து போகணுமா, இல்லது நீங்கள் செஞ்சிட்டு இருக்க ஒரு வேலையை விட்டுறணுமா அப்படின்னு யோசிச்சிங்க இல்லையா, அதுதான். ஃபஸ்ட்டு வந்த கார்டுக்கு தகுந்த மாதிரி அடுத்த மெசேஜ் வந்திருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும் பட்சத்தில், அதாவது அது தவறு, அந்த முடிவை எடுக்காத அப்படின்னு உங்களுக்கு பிரபஞ்சம் ரெட் கலரில் காமிச்சிருப்பாங்க. ஒயிட் கலரில் ஃப்ளாஷ் ஆயிருக்கு அப்படின்னா நிச்சயமாக அது சரி. இது ரெண்டில் எது காமிச்சிருந்தாலும் சரி, இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கிடைச்சிருக்கு. நிச்சயமாக அதை ஏற்றுக்கொண்டு அந்த முடிவுகளை நீங்கள் ஏற்றுக்கும் போது கம்பீரமான நடை போட போகிறீங்க உங்களோட வாழ்க்கையில். துணிச்சலான முடிவுகள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். துணிச்சலாக முடிவு எடுங்க. பயந்து பயந்து எதுக்கு இருக்கணும்? ஒரு வாழ்க்கை எதுக்கு பயந்துருக்கணும்? பயப்படாமல் முடிவுகள் எடுங்க. கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி என்ன வருது அடுத்ததுன்னு பார்த்துலாமா? பயப்படாதீங்கன்னு சொன்னேன்ல. பயம் 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 இருக்கா உங்களுக்கு? கமெண்ட் செக்ஷனில் ஹோப் அப்படின்னு ஏற்கனவே டைப் பண்ண சொல்லியிருந்தேன். நம்பிக்கை அப்படின்னு டைப் பண்ண சொல்லியிருந்தேன். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஸோ நம்பிக்கையோட பயம் இல்லாமல் வெள்ளை கலரா சிகப்பு கலரா எது உங்களுக்கு பிரபஞ்சம் வழிகாட்டியிருக்காங்க அதை தைரியமாக யோசிச்சு முடிவெடுத்துட்டு போயிட்டே இருங்க. சரியா? ஒத்தையா ரெட்டையா, இதுவா அதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இனி உங்களுக்கு வேண்டாம். இத்தனை நாளாக கண்ணை மூடி காட்டில் விட்ட மாதிரியான ஒரு நிலைமையில இருந்திருக்கீங்க இல்லையா? இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு கிடைச்ச கைடன்ஸை வச்சு உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பு. கமெண்ட் செக்ஷனில் வாய்ப்புன்னு டைப் பண்ணுங்க. சன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. சூரியன் சன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வழியாக வரக்கூடிய அனைத்து பதில்களும் உங்களுக்கானது. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய எண்ண அலைகள் இருந்தது, அதையெல்லாம் சரி செஞ்சு தெளிவான முடிவுகள் எடுத்துட்டு நீங்கள் தூங்கி எழுந்துக்கும் போது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தயாராக காத்துட்ருக்கும். 100% உண்மை. தயாராக உங்களுக்கு காத்துட்ருக்கும். நீங்கள் காலையில் எழுந்துக்கும் போது புதிய மனிதனாக எழுந்திருக்க போகிறீங்க. நீங்கள் கேட்ட அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் தைரியமான ஒரு மனிதராக முடிவெடுக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது. வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது. இவ்வளோ நாளும் வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருந்த பிரபஞ்சம், ஆனால் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நீங்கள் இருந்திருக்கீங்களே, எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாமல். அதற்கு தான் வெள்ளை கலரா சிகப்பு கலரா அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்கன்னு சொன்னேன். தேர்ந்தெடுத்தாச்சு இல்லையா? இப்போ வாய்ப்புகள் உங்களை நோக்கி வந்தாச்சு. அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இப்போ நான் காமிச்ச கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சில பேர் ஏன் இது நெகட்டிவாக இருக்க மாதிரி தோணுது அப்படின்லாம் யோசிப்பீங்க. நோ, பாருங்கள், செலிப்ரேஷன் மோடுக்கு வந்தாச்சுங்க. நீங்கள் இதுதான் உங்களுக்கான ஃபைனல் கார்டு. இந்த வீடியோவில் இதுதான் முடிவு. இந்த கார்டின் பிரதிபலிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கை. நல்ல க்ளோஸ்அப்பில் கூட காமிக்கிறேன் பாருங்க. வெற்றி, விக்ட்ரி,
சந்தோஷம், வீடு, நிலம், பணம், ஆரோக்கியம், குடும்பம், நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில நாளையிலிருந்து சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையோட இந்த வீடியோவில் முடியும் போது பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் 111 அப்படின்னு டைப் பண்ணிட்டு தூங்குங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கும் வரை லண்டனிலிருந்து நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.